A warm welcome to அறிவோம் அர்த்தங்கள். பைபிளில் எரேமியா 33:3 இயேசுவின் டெலிபோன் நம்பர் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் மனப்பாடமாக அறிந்து வைத்திருக்கிற ஓர் வசனமாகவும் இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே வாக்குரைக்கிறார். எபிரேய மொழியில் கூப்பிடு என்பதற்கான வார்த்தை காரா என்று அழைக்கப்படுகிறது. இதன் 3 அர்த்தங்களை இந்த பகுதியிலே நாம் காணப்போகிறோம். இதன் முதல் அர்த்தம் கிரை அவுட், சத்தமாக அழுது கூப்பிடு என்று பொருள். ஆம், அந்தரங்க ஜெபத்திற்கும் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னும் பதில் தரும் தேவன்தான் நம்முடைய ஆண்டவர். இருப்பினும் சில நேரம் நாம் உரத்த சத்தமாய் அவரை அழைத்து விண்ணப்பம் செய்யவும் விரும்புகிறார். அறைக்கதவை அடைத்து கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுங்கள், இன்றே ஓர் அற்புதத்தை காண்பீர்கள். இரண்டாவதான அர்த்தம் கால் டு கெட் த அட்டென்ஷன். காரா என்பதற்கு இரண்டாவது பொருள் அழைப்பவரின் கவனத்தை ஈர்க்கும்படி கூப்பிட வேண்டும் என்று பொருள். பொதுவாக கூட்டத்தில் நாம் சென்று கொண்டிருக்கையில் நம் பெயர் சொல்லி யாராவது அழைத்தால் சட்டென நின்று திரும்பி பார்ப்போம் அல்லவா? அதுபோலத்தான் பைபிளிலும் இதற்கு உதாரணமாக பத்திமேயு என்ற குருடன் இயேசு அந்த வழியே செல்கிறார் என அறிந்தும் கூட்டத்தின் நடுவிலே இருந்தும் கர்த்தரின் கவனத்தை ஈர்க்கும்படியாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். உடனே இயேசு நின்று அவருக்கு பார்வை கொடுத்தார். இன்றும் உங்கள் பக்தி, தியாகம், கொடுத்தல், ஊழியத்திலே ஈடுபடுதல், அதிகமாக ஜெபித்தல், குணசாலியாய் வாழ்தல், இவற்றின் மூலம் தேவனின் கவனத்தை ஈர்க்கும் அளவு வாழ்ந்து கூப்பிட்டு பாருங்கள், அற்புதம் காண்பீர்கள். மூன்றாவதாக கால் ஸ்பெசிபிகலி வித் எக்ஸ்பெக்டேஷன். பதில் கிடைக்கும் என்கிற உறுதியான எதிர்பார்ப்புடன் கூப்பிடுங்கள் என அர்த்தம் தருகிறது. எனவே ஸ்பெசிபிக்காக எதற்காக கூப்பிடுகிறோம் என அறிந்து உணர்ந்து அதை தேவன் தருவார் என்று உறுதியுடன் ஜெபத்திலே கூப்பிட்டு பாருங்கள். இப்படி 3 அர்த்தங்களை அறிந்து கொண்டு அப்படி கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அறியாத, புரியாத பெரிய அற்புதங்களை பதிலாக பெறுவீர்கள். God bless you.